டெலிகிராமில் ஆபாச படங்களை விற்பனை செய்த ஆடவருக்கு 3000 ரிங்கேட் அபராதம். கிளாந்தானில் அதிகமான மக்கள் நீரிழிவு மற்றும் இரத்த கொழுப்பால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றார் ஜுல்கிஃப்லி. அவதூறு வழக்கில் அனாயோ வெற்றி. 4 லட்சம் ரிங்கேட் இழப்பீடு வழங்க UUM விரிவுரையாளருக்கு உத்தரவு. UN ஹேபிடாட் உலக அமைப்பின் தலைவர் பதவியை கைப்பற்றுவதில் மலேசியா தீவிரம். முழுவீச்சில் கடைசி கட்ட பிரச்சாரம். தாயாரை அவமதித்த ரசிகரிடம் செய்கை செய்தேன். மான்செஸ்டர் யுனைடெட் அமாட் டியாலோ விளக்கம். UN ஹேபிடாட் என்றழைக்கப்படும் ஐநாவின் மனித குடியேற்ற திட்டத்திற்கான மாநாட்டு தலைவர் பொறுப்பை கைப்பற்றுவதில் மலேசியா கடைசி கட்ட பிரச்சாரங்களை தீவிரப்படுத்தியுள்ளது. KPKT எனப்படும் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ngakorming தலைமையிலான மலேசிய பேராளர் குழு கென்யா நைரோபியில் முழுவீச்சில் அப்பணிகளை மேற்கொண்டுள்ளது. அங்கு நடைபெறும் UN ஹேபிடாட் பொது பேரவையில் 2026-2029 தவணைக்கான புதிய தலைவர் தேர்வு செய்யப்படுகிறார். உள்ளூர் நேரப்படி இன்று பின்னேரம் முடிவு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையடுத்து வெற்றி வாய்ப்பை பிரகாசப்படுத்தும் நோக்கில் பல்வேறு முக்கிய பங்காளி நாடுகளுடன் ngakorming அடுத்தடுத்து இருவழி பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறார். சீனா, UAE எனப்படும் ஐக்கிய அரபு சிற்றரசு, மெக்சிகோ, ஈரான், அசர்பைஜான் உள்ளிட்ட நாடுகளும் அவற்றில் அடங்கும். UN ஹேபிடாட் என்பது நிலைத்தன்மை மிக்க நகரங்களின் மேம்பாட்டை ஊக்குவிக்கும் ஐநாவின் துணை அமைப்பாகும். அவ்வமைப்புக்கு மலேசியா தலைவரானால் உலகளவில் நகர திட்டமிடல் மற்றும் மேம்பாடு தொடர்பான கொள்கைகளை வகுப்பதில் நாடு முக்கிய பங்காற்ற முடியும் என ngakorming கூறினார். உலக அமைப்புகள் எதிலும் நீண்ட காலமாக மலேசியா தலைமையேற்கவில்லை. ஆக கடைசியாக 1996 ஆண்டு தான் ஸ்ரீ ரசாலி இஸ்மாயில் 51வது ஐநா பொதுப்பேரவையின் தலைவராக இருந்தார். டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள். கிளாந்தானில் நீரிழிவு மற்றும் இரத்தத்தில் கொழுப்பால் பாதிக்கப்பட்டவர்களின் விழுக்காடு விகிதம் தேசிய அளவை விட அதிகமாக இருப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கிளாந்தான் மக்களில் 16.3 விழுக்காட்டினர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய அளவில் இது 15.6 விழுக்காடு என 2023 ஆண்டின் தேசிய சுகாதாரம் மற்றும் நோயுற்ற தன்மை கணக்கெடுப்பின் முடிவுகள் காட்டுவதாக சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்தார். கிளாந்தானில் 34.9 விழுக்காடு மக்கள் இரத்தத்தில் அதிக கொழுப்பை கொண்டிருப்பதாக கண்டறியப்பட்டதோடு தேசிய அளவில் இது 33.3 விழுக்காடாக இருப்பதாக அவர் கூறினார். இருப்பினும் கிளாந்தானில் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் அதிக எடைக்கான விகிதங்கள் முறையே 27.9 விழுக்காடு மற்றும் 51.6 விழுக்காடாக இருப்பதோடு இது தேசிய அளவை விட குறைவாகும். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையின் கலாச்சாரத்தை விரிவான முறையில் திரட்டுவதற்கான ஒரு தளமாக தேசிய ஆரோக்கியமான மலேசியா அமைந்துள்ளது. சிகிச்சையை மையமாக கொண்ட சேவைகளில் இருந்து தடுப்பு மற்றும் நல்வாழ்வில் கவனம் செலுத்தும் ஒரு அமைப்பிற்கு மாறுதலுக்கு இது துணை புரியும் என கிளாந்தான் ஆரோக்கிய மைய திறப்பு தின விழாவில் உரையாற்றும் போது ஜுல்கிஃப்லி கூறினார். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. சுகாம்போட் நாடாளுமன்ற உறுப்பினர் அனாயோவுக்கு 4 லட்சம் ரிங்கேட்டை வழங்குமாறு UUM எனப்படும் வட மலேசிய பல்கலைக்கழகத்தின் மூத்த விரிவுரையாளர் டாக்டர் கமருல் ஜமான் யூசுப் உத்தரவிடப்பட்டுள்ளார். 8 ஆண்டுகளுக்கு முன்னர் பேஸ்புக்கில் அவதூறு பரப்பும் வகையில் 2 பதிவுகளை வைத்ததற்காக குவாலலம்பூர் உயர்நீதிமன்றம் அத்தீர்ப்பை வழங்கியது. கமருல் ஜமான் மீது அனாயோ தொடுத்த அவதூறு வழக்கை அந்த இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபித்துள்ளதாக நீதிபதி தனது தீர்ப்பில் கூறினார். என்றாலும் கமருல் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் என்ற அனாவின் கோரிக்கையை நீதிபதி நிராகரித்தார்.
எந்த மன்னிப்பும் நேர்மையாக இருக்காது என்றார் அவர். தனது அரசியல் நடவடிக்கைகள் வாயிலாக அனாயோ கிறிஸ்துவத்தை பரப்பியதாக 2017 மே 10ஆம் தேதியும் பின்னர் 17ஆம் தேதியும் Facebookல் கமாருல் பதிவிட்டிருந்தார். பிகமிங் அனா a personal journey என்ற சுயசரிதை புத்தகத்தின் வாயிலாக கிறிஸ்துவ மதத்தை பரப்பவும் மலேசியாவை கிறிஸ்துவ நாடாக மாற்றவும் அனாயோ எண்ணம் கொண்டுள்ளார் என கமாருல் கூறியிருந்தார். அவதூறு வழக்கின் தற்காப்பு வாதத்தின் போதும் கூட தனது கூற்று அவதூறுதானது அல்ல என்றும் அதற்கு வலுவான ஆதாரங்கள் இருப்பதாகவும் நீதிமன்றத்திடம் அவர் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். சுங்கை சிப்போர்ட் கம்போங் புருலப் ஒன்றில் பேரா வனவிலங்கு மற்றும் பூங்கா துறையான பிரஹிலித்தான் வைத்த கூண்டில் 90 கிலோ எடையுள்ள ஆண் புலியொன்று வெற்றிகரமாக சிக்கியது. கிராம குடியிருப்பு பகுதியில் இருந்து 700 மீட்டர் தொலைவில் வைக்கப்பட்டிருந்த அந்த கூண்டில் அதிகாலை 3 மணியளவில் 2 வயதுடைய அந்த புலி சிக்கியது. வேட்டைக்கு வைக்கப்பட்ட கூண்டில் அந்த புலி சிக்கியதை கிராமவாசி ஒருவர் தெரிவித்ததாக பேரா பிரஹிலித்தான் இயக்குனர் யூசுப் ஷரீப் கூறினார். இதன் மூலம் கிராமவாசிகளின் கவலைகள் ஓரளவு தீர்ந்துள்ளதால் அவர்கள் வழக்கமாக தங்களது பல்வேறு பணிகள் மற்றும் செயல் நடவடிக்கைகளில் ஈடுபட முடியும் என அவர் தெரிவித்தார். முன்னதாக கம்போங் புருலப் 1 மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவர்கள் கடந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து அந்த பகுதியில் புலி சுற்றி திரிந்து குடியிருப்பாளர்களின் கால்நடைகளை தாக்குவது கண்டறியப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் கவலையில் இருந்து வந்தனர். பிடிப்பட்ட புலி நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதோடு நாட்டில் இந்த விலங்குகளின் எண்ணிக்கை அழிந்து வருவதை தடுக்க இனப்பெருக்கம் செய்வதற்காக பேரா சுங்காயில் உள்ள தேசிய வனவிலங்கு மீட்பு மையத்திற்கு அந்த புலி அனுப்பப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. பிரம்மாண்ட அரங்கம், 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான நட்சத்திர கலைஞர்கள், ஆயிரக்கணக்கான போட்டியாளர்கள், லட்சக்கணக்கான பார்வையாளர்கள், மில்லியன் கணக்கான சாய்ஸஸ், இவை அனைத்தும் நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆஃப் இந்தியா விஜய் டிவி மீடியா பண்டராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் பியாண்ட் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ 4 to 8 ஜூன் வரை KSL எஸ்பிளனட் மால், பண்டார் பஸ்தாரி, கிளாங்கில். இதுவரை இல்லாத பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். தனது தாயாரை சில ரசிகர்கள் அவமதித்ததை அடுத்து தான் ஆபாசமாக செய்கை செய்ததாக மான்செஸ்டர் காற்பந்து விளையாட்டாளர் அமா டியாலோ கூறிக்கொண்டார். புதன்கிழமை புக்கெட் ஜாலில் தேசிய விளையாட்டரங்க மைதானத்தில் ஆசியன் ஆல்ஸ்டார்ஸ் அணியுடன் மான்செஸ்டர் யுனைடெட் கிளப் மோதியது. இந்த ஆட்டத்தில் ஆசியன் ஆல்ஸ்டார்ஸ் குழு 1-0 என்ற கோல் கணக்கில் மான்செஸ்டர் யுனைடெட் குழுவை வீழ்த்தியது. ஆசியன் ஆல்ஸ்டார்ஸ் அணிக்கான வெற்றி கோலை மியன்மாரின் மவுங் வாங் லுயின் 71வது நிமிடத்தில் அடித்தார். தான் அப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்றாலும் தனது செயல்களுக்கு வருத்தப்படவில்லை என அமா டியாலோ இதற்கு முன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். எனக்கு மக்கள் மீது மரியாதை உண்டு, ஆனால் என் அம்மாவை அவமதிப்பவர்களுடன் அல்ல என அவர் கூறினார். நாங்கள் மலேசியாவில் நல்ல மக்களுடன் சிறந்த நேரத்தை கழித்தோம் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். இந்த சம்பவம் கலவையான எதிர்வினைகளை ஏற்படுத்தியது. சிலர் அமா டியாலோவுக்கு ஆதரவை தெரிவித்தனர். மற்றவர்கள் அந்த விளையாட்டாளரை மான்செஸ்டர் யுனைடெட் கண்டிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தனர். ஜோர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 மே தொடக்கம் 2 ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோர் பார்வில் ஹோல்சேல் விலையில் சாரிகள், பஞ்சாபி சூட், லெஹங்கா, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், கிட்ஸ் வேர் அனைத்தும் உண்டு. ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், பானிபூரி, குனாஃபா, சீஸ் நாச்சோஸ், இந்தியன், வெஸ்டர்ன், அரபிக் என கலக்கலான உணவுகள். சாப்பிட ஒரு நாள் போதாது, திரண்டு வாருங்கள். டெலிகிராமில் ஆபாச படங்களை விநியோகித்ததற்காக வேலையில்லாத நபருக்கு இன்று மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் 3000 ரிங்கெட் அபராதம் விதித்தது. ஆபாச படங்களை விற்பனை செய்தது மற்றும் விநியோகித்தது தொடர்பான குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து அமார் அசருடீன் என்பவருக்கு மஜிஸ்ட்ரேட் ஐனா அசாரா அரிஃபின் 3000 ரிங்கெட் அபராதம் விதித்தார். இதனை செலுத்த தவறினால் 4 மாத சிறை தண்டனையை அனுபவிக்கும்படி அமாருக்கு உத்தரவிடப்பட்டது. ஏப்ரல் 9ஆம் தேதி ஆபாச உள்ளடக்கத்தை ஊக்குவிக்கும் டெலிகிராம் சேனல்களுக்கான இணைப்புகளை கொண்ட ஒரு வலைத்தளத்தை ஒரு போலீஸ்காரர் கண்டுபிடித்தார். அந்த உள்ளடக்கத்தை அணுக பயனர்கள் கட்டணம் செலுத்த வேண்டியிருந்தது என குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டது. விமானங்கள் தரையிறங்கியதுமே முந்திக்கொண்டு எழுந்து நிற்பதும், சூடாக உள்ள கேபின் அறையில் இருந்து தங்கள் உடைமைகளை எடுப்பதிலும் அவசரம் காட்டும் பயணிகளை நாம் கண்டிருப்போம். ஏன் நாமே கூட இது போன்று செய்திருப்போம்.
ஆயில் லைஃப் என்றழைக்கப்படும் இப்பழக்கம் மற்ற பயணிகளுக்கும் அசௌகரியத்தை ஏற்படுத்துவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த அவசர குடிக்கை பயணிகளால் பொறுமையிழந்த துருக்கி நாட்டின் விமான போக்குவரத்து தரப்பு அதிரடி நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. புதிய விதிமுறைகளின்படி விமானம் தரையிறங்கியதும் பணியாளர்களின் அறிவிப்புக்கு பிறகே எழுந்து வெளியேற வேண்டும். அதுவும் முன்பக்க இருக்கைகளில் அமர்ந்திருப்பவர்கள் வரிசையாக வெளியேற வழிவிட வேண்டும். அதை விடுத்து ஆர்வக் கோளாறில் பேக்கை தூக்கிக் கொண்டு வழியை மறித்து கொண்டு நிற்கக்கூடாது. அதோடு விமானம் முழுவதுமாக தரையிறங்குவதற்கு முன்பே பாதுகாப்பு வார்பட்டையை கழற்றுவது, நிற்பதற்கு முன்பே அவசரமாக தலைக்கு மேலுள்ள அறைகளை திறப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுவதும் கூடாது. மீறினால் அத்தகைய பயணிகளுக்கு $67 அபராதம் விதிக்கப்படும் என துருக்கி விமான நிறுவனங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வார தொடக்கத்தில் லிவர்பூலின் பிரீமியர் லீக் பட்டத்தை கொண்டாடிய ரசிகர்கள் கூட்டத்திற்குள் காரை மோதியதாக 53 வயது நபர் மீது பிரிட்டன் போலீசார் 7 குற்றச்சாட்டுகளை கொண்டு வந்தனர். வடமேற்கு இங்கிலாந்து நகரில் திங்கட்கிழமை நடந்த சம்பவத்தின் போது பால் டாயில் என்ற ஆடவர் ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டியது மற்றும் வேண்டுமென்றே கடுமையான உடல் ரீதியான தீங்கு விளைவித்தல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறார் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். லிவர்பூல் ஆதரவாளர்கள் மீது ஃபோர்ட் கேலக்ஸி மோதியதில் 9 வயது முதல் 78 வயதுக்கிடையிலான 79 பேர் காயமடைந்தனர். 7 மருத்துவமனையில் இன்னமும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். லிவர்பூல் புறநகர் பகுதியைச் சேர்ந்த டாயில் கொலை முயற்சி, போதைப் பொருளுடன் வாகனம் ஓட்டியது மற்றும் ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டுதல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் பேரில் திங்களன்று கைது செய்யப்பட்டார். டாயில் ஒரு தொழிலதிபர் மற்றும் முன்னாள் கடற்படை வீரர் என்றும் அவருக்கு 3 பதின்ம வயது பிள்ளைகள் இருப்பதாக பிரிட்டிஷ் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. ராஜயோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம், ராஜயோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜயோகாவின் சாம்பிராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜயோகா. இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு.